வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசி சீரியல் அடுத்த எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். மனோஜ் அந்த ஏஜென்சில விசாரிச்சுட்டு போன விஷயம் ஜீவாவுக்கு தெரிய வருது. யார் கேட்டாலும் என்னோட டீடைல்ஸை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீவா. என்ன மேடம் டல்லா இருக்கிறீங்க, டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. நாளைக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. என்ன மேடம் நாளைக்கு கிளம்பி போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. மறுபடியும் நீங்க இந்தியாவுக்கு வரப்ப என்னைய தான் கூப்பிடணும் சவாரிக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில ஜீவா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நம்ம வழக்கமா போற பியூட்டி பார்லர் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் நீங்க பியூட்டி பார்லர் போகணுமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு, அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்லர் அம்மாவுக்கு ஏன் மூலியமா வருமானம் கிடைக்க போகுது, நீ ஏன் முத்து இவ்வளவு நல்லவனா இருக்கிற அப்படின்னு அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. நான் வரதுக்கு டைம் ஆகும், நீங்க கிளம்புங்க, நான் முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அனுப்பி வச்சிடுறாங்க ஜீவா. ஜீவாவை பார்த்த உடனே ரோகிணிக்கு அந்த போட்டோல பார்த்த ஜீவா தானே இது அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆயிருது. இந்த ஊர்ல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜீவா. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்களா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. கனடால இருந்து வந்திருக்கிறேன், அங்கெல்லாம் ரொம்ப குளிர் ஜாஸ்தி, முகத்துல எல்லாம் ஒரே ரிங்கிள்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜீவா. உங்க பேர் என்ன மேடம் அப்படின்னு ரோகிணி கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறாங்க. என்னோட பேரு ஜீவா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. மனோஜை ஏமாத்திட்டு போன பொண்ணுதான் இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரோகிணி. நீங்க கவலையே படாதீங்க மேடம், உங்க முகத்தோட ஷேப்பையே மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஜீவா அந்த பியூட்டி பார்லருக்கு வந்த விஷயத்த பத்தி மனோஜுக்கு போன் பண்ணி சொல்றாங்க ரோகிணி. நீ அப்படி பிடிச்சு வச்சிரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஜீவா கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல. மனோஜ் அங்க நின்னதை பார்த்த உடனே ஜீவாவுமே ஸ்டன் ஆயிடுறாங்க. நான் உன்னை எவ்வளவு உண்மையா லவ் பண்ணேன், பணத்துக்காக உன்னால எப்படி என்னை ஏமாத்த முடிச்சிச்சு அப்படின்னு கோபப்படுறாரு மனோஜ். நீ பெரிய நல்லவே மாதிரி பேசாத, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்கிட்டு வந்த அப்படின்னு அந்த ஜீவாவுமே சொல்றாங்க. நான் ஒன்னும் ஏமாத்தணும்னு நினைக்கல, பிசினஸ் பண்ணி அந்த பணத்தை எங்க அப்பாட்ட திருப்பி கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ் ரொம்ப இன்னசென்டான ஆளு, அவரை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு ஜீவா கோவப்படுறாங்க. கேக்குறதுக்கு இவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீ விட்டுட்டு போனதும் என்னோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிரும் நினைச்சையா, நல்ல வேளை நீ என்னோட வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீ போனதுனாலதான் தேவதை மாதிரி ரோகிணி என்னோட வாழ்க்கையில கிடைச்சா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ரோகிணி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாலலாம் உனக்கு பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, நான் உன் கூட 6 மாசம் வாழ்ந்திருக்கிறேன், அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. அது கேட்ட ரோகிணி ரொம்ப கோபப்படுறாங்க. நீ இந்த மாதிரி பேசினேன்னா அதுக்கு அர்த்தமும் வேற, உனக்கு பேரும் வேற அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்மே இப்போ அங்க வந்துடுறாங்க. இவங்க சிசரை வச்சு என்ன மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜீவா. நடிக்கிறா சார் இவ அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இருந்து ஜீவான் ஒரு பொண்ணு பணத்தை திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அந்த பொண்ணு இவதான் சார் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் கனடால இருந்து வந்திருக்கிறேன் சார், இவங்க என்ன பணம் கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. அது எனக்கு சேர வேண்டிய பணம் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. இவன் நல்லா பொய் சொல்றா சார் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நான் பணத்தை திருடினேன்னு எந்த எவிடன்ஸும் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. அது விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே ஜீவா மிரட்டுறாங்க. எனக்கு சோசியல் மீடியால 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸை கூப்பிட்டு பணம் கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்கன்னு நான் ஒரு போஸ்ட் போட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா சார் இவ உங்களே மிரட்டுறா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க விசாரிக்கதாமா செய்வோம், அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.